எவ்வளவு அறிவியல் விஷயங்கள் வந்துருச்சு. இந்த அறிவியலை இன்னைக்கு கூட நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க. படிப்பறிவு உள்ள காலம், புத்தகங்கள் வாசிக்கிற காலம், இன்டர்நெட் காலம், டிவிக்கள் வழியாக உலகத்தை எல்லாம் என்ன செய்யறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். விண்வெளியில போய் பொம்பளை நடந்துட்டு வந்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த மாதிரியான காலத்தில் உள்ளவர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளாத பல விஷயங்களை திருக்குர்ஆன் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிக்கிறாங்க, திணறாங்க. எப்படி இது முகமதுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொல்லிவிடலாம். இந்த குர்ஆன்ல சொல்ற இந்த பல விஷயங்களை இன்னைக்கு சொன்னால் ஆச்சரியம் கிடையாது. அன்னைக்கு சொல்ல ஏழுமானா ஏழவே ஏழாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன். இப்ப நம்ம நாட்டை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சுனாமி. சுனாமினா என்ன? சுனாமினா என்ன? கடல்ல வந்து ரெண்டு அலை இருக்குது. இப்ப கண்டுபிடிக்கலாம். கடலுக்கு மேற்பரப்புல ஒரு அலை, அதை நீங்க பாக்குறீங்க. கடற்கரை என்ன செய்யும், மேல அப்படி அலை வந்து முட்டுதா இல்லையா கரையில? இது ஒரு அலை. இந்த அலை வந்தா என்ன வரும்? அதிகபட்சமா வெள்ளம் வரும். மேல அலை வந்தா என்ன செய்யும்? அதிகபட்சமா வெள்ளம் கரண்டு புரண்டு வரும். அப்புறம் இழுத்துக்கிட்டு போய் வீடு வாசலாம் இழுத்துக்கிட்டு போயிடும். இது ஒரு அலை இருக்கிறது. ஆனால் இன்னொரு அலை இருக்கு கடல்ல. என்ன அலை? கடலுக்கு அடியில, கடல்ல மேல இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆழ் கடல் இருக்குத, அங்கேயும் ஒரு பெரிய அலை திடீர்னு ஏற்படுமா. அந்த அலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கீழேயே அந்த அலை வேகமா வரும். கீழே இருந்து வந்து முற்றுறதுதான் இந்த பெரிய மேல இருந்து வர்ற அலை இருக்க. இதெல்லாம் அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும். கடலுக்கு மேல அலை வரத அது அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும். அதிகபட்சமா போனா இருக்கிற 2-3 வீடுகளை குடிசையை அரிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவுதான் செய்யும். கீழே அட்டியில இருந்து ஒரு அலை முட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அது கரை கிட்ட வரும் பொழுது அப்படியே தன் மேல உள்ள தண்ணி தூக்கி எறிஞ்சு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பனைமர உயரத்துக்கு தூக்கி அடிச்சுங்கிறான. அதுக்கு என்ன காரணம்? ஆழ்கடலில் உள்ள அலை. கடல்ல மேல அலை ஏற்படுற மாதிரி ஆழ் கடல்லையும் அலை ஏற்படும். இந்த சுனாமி வந்த பிறகுதான், ஜப்பான்ல சுனாமி வந்த பிறகுதான் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்னா மேலதான் அலை, கீழே அலை இருக்காது. குளத்துல முங்கி பாருங்க, மேல அப்படி அலை இருக்கும், கீழே தான் இருக்குமா? கீழே அப்படி அமைதியா இருக்கும். ஆனால் கடல் அப்படி இருக்காது. ஆழ் கடல்ல அலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, குர்ஆனை எடுத்து பார்த்தா இதையே எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஹவுக்கல் உலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஸாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அடே ஆழ் கடலுக்குள்ளே போ, அங்கே அலை இருக்கிறது, உள்ளே அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இந்த வார்த்தையை எப்படி கடல்ல பிரயாணம் பண்ணாத முகமது சொன்னாரு? அவர் கடல் பயணம் செய்தவர் இல்லை, கடல் வணிகம் செய்தவர் இல்லை. ஒட்டகத்தில் பாலைவனத்தில் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். கடல் பயணம் போனார். அவர் மீனவரா இருந்தாலும் சொல்ல முடியாது. கடல் பயணம் செய்யாத முகமது சொல்கிறார், அடே மேலே மட்டும் அலை இல்லை, ஆழ்களுக்கு அடியில அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானி சுனாமி வந்த பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு நீ கண்டுபிடிச்சு சொல்ற. இதை நாங்க 14 நூற்றாண்டுக்கு நாங்க சொல்றோமாடா? நீ இப்பதான் சொல்ற. 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொல்றோம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில அலை இருக்கிறது. இது அற்புதம் இல்லையா? தாஜ்மஹால் அதிசயமா? இது அதிசயமா? இதான் கேள்வி. சீன பெருஞ்சு ஒரு அதிசயமா? இதை எப்படி சொன்னார்? எவனுக்கு விட சொல்ல இயலாது. இதை எப்படி முகமதுக்கு சொல்ல முடிந்தது? எவனும் பதில் சொல்ல முடியாது.